சிபிஎம் வந்து 6 சீட் கேட்டாங்க. இவங்க இரட்டை இலக்கம் ப்ளஸ் ராஜ்யசபா அப்படின்னு கேட்டாங்க. அது ரொம்ப இழுபறியாகவே போயிட்டு இருந்துச்சு. விசிகாவை பொறுத்தவரைக்கும் அவர்களுக்கு கேட்கறதுக்கு அந்த உரிமை இருக்குது. ஏன்னா கட்சி கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இந்த முதலமைச்சரே இப்படி வந்து பேசுகிறாருன்னா அந்த கடைசி நேர சிக்கல்களை விசிகாவுக்கும் சிபிஎம்க்கு இருந்த சிக்கலை தீர்த்தது வந்து முதலமைச்சர் தான். இந்த பக்கம் அதிமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா 3 கார் மாறி முக்காடு போட்டு டெல்லிக்கு போய் அங்கே வந்து கையை கட்டி நின்று கூட்டணியை முடிவு பண்ணிட்டு வந்தாரு. திருப்பி கூட்டணி டெல்லிக்கு போயிட்டு இருந்தாங்க. அதிமுக, அமமுக, பாஜக இன்னும் 2-3 கட்சிகள் தான் இருக்குது. ஆனா இங்க திமுக அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட ஷேர் ஆட்டா மாதிரி அவ்வளோ பேர். ஏன் தேமுதிகவை உங்களால் தக்க வைக்க முடியல? தேமுதிக ஏன் அவங்க நம்பி வரல? நீங்க ராஜ்யசபா சீட் தரேன்னு சொல்லி ஏமாத்துனீங்க, துரோகம் பண்ணீங்க. 2024 தேர்தலில் தனியாக நின்றீங்க. பல தொகுதியில் டெபாசிட் போச்சு. உங்களுக்கு ஒரு தொகுதியோட ஜெயிக்க முடியல. எங்க வளர்ந்துருக்கீங்க? வளர்ந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை காமிச்சிருக்கீங்க. அவ்வளோதான். 4.5%லேருந்து ஒரு 7-8% வளர்ந்துருக்கிற மாதிரி காட்டுறீங்க. அவ்வளோதான். அப்போ கலைஞர் வந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போறாரு. வாஜ்பாய் அரசாங்கத்திற்கு ஆதரவு கொடுக்குறாரு. வாஜ்பாய் இருந்த அந்த 5 வருஷத்துல அவர்கள் எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவே முடியல. இந்த கூட்டணி வழக்குகளால் வளைத்து போட்ட கூட்டணி. அந்த கூட்டணி கொள்கையாக இருக்கக்கூடிய கூட்டணி. தமிழ்நாட்டு மக்கள் இது தெளிவாக புரிஞ்சிருப்பாங்க. அது வரக்கூடிய தேர்தலில் எதிரொலிக்கும். இன்னைக்கு எழுதி வச்சுங்க, விஜய் பெரம்பலூர் ஜெயிக்கவே முடியாது. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கூட வச்சுங்க, எழுதி தர்றேன். நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக திமுகவில் வந்து தொகுதி பங்கீடு வந்து நடந்து முடிஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட ஓவராலாக எல்லாரும் ஓரளவு பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக திமுகவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருமாவளவன் வந்து கொஞ்சம் இழுபறியாகவே இருந்தார். நாங்கள் இந்த இரட்டை இலக்கத்தில் கேட்டோம், பட் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு என்ன பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க சார்? இல்லை, சிபிஎம் விசிகா இந்த 2 கட்சிகளுக்குமான தொகுதி முடிவு வந்து கொஞ்சம் தாமதமாச்சு, கொஞ்சம் இழுபறியாக இருந்தது. அவங்க என்ன கேட்டாங்க, சிபிஎம் வந்து 6 சீட் கேட்டாங்க. இவங்க இரட்டை இலக்கம் ப்ளஸ் ராஜ்யசபா அப்படின்னு கேட்டாங்க. அது ரொம்ப இழுபறியாகவே போயிட்டு இருந்துச்சு. விசிகாவை பொறுத்தவரைக்கும் அவர்களுக்கு கேட்கறதுக்கு அந்த உரிமை இருக்குது. ஏன்னா கட்சி கொஞ்சம் வளர்ந்துருக்கு. ரெண்டாவது வந்து இன்றைக்கி ஒரு மேஜர் பார்ட்டியாக இன்றைக்கி இருக்கிறாங்க. களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய, என்ன சொல்கிறது, ஒரு பிரம்மாண்டமாக வேலை செய்யக்கூடிய ஆட்கள் அங்கே இருக்கிறாங்க. நைட் எத்தனை மணினாலும் திரளக்கூடிய ஆட்கள், எந்த பிரச்சனைனாலும் வந்து முன்னாடி நிற்கக்கூடிய ஆட்கள் வந்து இன்றைக்கி விசிகாவில் இன்றைக்கி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த கட்டமைப்பு. அப்போ அவங்க கேட்குறாங்க, நாங்கள் கட்சி வளர்ந்துருக்கோம், போன முறை எங்களுக்கு 6 கொடுத்தீங்க, இந்த முறை இரட்டை இலக்கில் 10வது கொடுங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. ஆனால் இந்த திமுக தரப்பில் இன்றைக்கி பார்க்குறப்ப எக்ஸ்ட்ரா சில கட்சிகள் உள்ளே வந்திருக்கு. தேமுதிக வந்திருக்கு, இன்னும் சில கட்சிகள்லாம் வந்திருக்கு. அப்படிங்கும்போது திமுகவை போன முறை போட்டிட்டதை விட கம்மியாக தான் நிற்க போகிறாங்க. எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 10 சீட் கம்மியாக தான் இந்த முறை அவங்க தேர்தல் சந்திக்க போகிறாங்க. அப்படிங்கும்போது பிரித்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. இந்த பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா காங்கிரஸ் தான் ஆரம்பிக்கிறாங்க. காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, தாவேக்காவை நம்பி நாங்கள் போகிறோம், தாவேக்காவில் எங்களுக்கு ஜப்பானில் ஜாக்கி ஜான் கூப்பிட்டாரு, சைனாவில் அவர் கூப்பிட்டாருங்கிற மாதிரி எனக்கு தாவேக்கா கூப்பிட்றாங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருக்கோம், நாங்கள் வளர்ந்துட்டோம் அந்தான்னு அவங்க வந்து அதை காமிச்சு ஒரு இது பண்ணாங்க. இந்த கூட்டணி உழைந்து விடக்கூடாது அப்படின்னு திமுக தலைமை விரும்புகிறாங்க. திமுக தலைமை இல்லை, அதை சார்பற்ற சக்திகள் எல்லாருமே இந்த வலுவாக ஒரு கூட்டணி இருந்தால் தான் நம்மளை அவங்க வீழ்த்த முடியும். அவங்க என்னென்ன வழியில் பண்ணாலும் பண்ணுவாங்க. தேர்தல் ஆணையம் இருக்குது, மற்றபடி இதை தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள் இருக்குது, எல்லாத்தையும் வச்சு ஒரு கூட்டணியை பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் மீறி தமிழ்நாட்டுக்குள் மதவாத சக்திகள் கால் ஊன்றாமல் இருப்பதற்கு நம்ம ஒரு வலுவாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க திமுக. அப்போ இந்த கட்சிகளுக்கெல்லாம் வேணும் அப்படின்றப்ப தேமுதிகவும் உள்ள கூட்டு வருவோம், எக்ஸ்ட்ரா ஒரு கட்சியில் உள்ள வரப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே அவங்கள வந்து நம்மளை ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ தேமுதிக வரப்போ அவங்களுக்கும் சீட் ஒதுக்க வேண்டியது இருக்குது, ராஜ்யசபா சீட் ஒதுக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் காங்கிரஸ் கட்சியும் வந்து அதிகமாக இந்த 3 சீட் வாங்கியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது எல்லாருக்கும் கூட்டணி சம்பந்தமாக பிரித்து கொடுக்குறதுல நிறையா கட்சிகள் இருக்கிறதுனால ஒரு சிக்கல் இருந்துச்சு. விசிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து தொடர்ந்து அந்த கூட்டணியில் ரொம்ப நாளாக இருக்கிறாங்க, கொள்கை பிடிப்போடு இருக்கிறாங்க. அந்த கட்சிக்கு போயிடுவேன், இந்த கட்சிக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டணி கேட்கலாம். அந்த கட்சிக்கெல்லாம் போக மாட்டேன், இந்த கூட்டணிகள் தான் இருப்பேன், எங்களுக்கு கொடுக்குன்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு நாகரீகமான ஒரு ஜெனூனான ஒரு பாலிடிக்ஸ். ஒருவேளை எங்களுக்கு இல்லைனாக்கனோட அங்கே தேர்தல் அரசியலை விட்டுட்டு இயக்க அரசியல் பண்ண போயிடுவோம், மக்கள் சேவை பண்ண போயிடுவோன்றாரு. அந்த அளவுக்கு ஒரு கொள்கை பிரிப்போட தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி விசிகா. இப்போ அவர் கேட்குறாங்க, இழுத்துக்கிட்டே போகுது. அவர் என்ன சொல்லுவாங்க, ஒரு சின்ன மனக்குமுறல் இருக்குது அவங்களுக்கு. என்னன்னா நம்ம சார்பாக பேசுகிற செய்திகள் அங்கே போலையோ. இப்போ எல்லா கட்சிகளுக்கும் இப்போ கூட்டணி குழு போட்டிருப்பாங்க, போலையோங்கிற மாதிரியான ஒரு குழப்பம் போய்கிட்டே இருந்துச்சு, இழுவரி போய்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் 10ன்னாங்க 8ன்னாங்க இந்த மாதிரியான போயிட்டு இருக்கப்போ முதலமைச்சரும் திருமாவளவன் அவர்களும் 1-to-1 பேசியிருக்காங்க. பேசணுன்னே அவர் சில விஷயங்களை பேசியிருக்கிறாரு. எங்களுக்கு ஒரு டபுள் டிஜிட்டில் வேணும் அப்படின்னா அப்புறம் யதார்த்தத்தை அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரிலாம் இருக்குது, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம யதார்த்தமாக பேசினோடனே, இல்லை எங்களுக்கு எங்கள் தரப்புலேருந்து பேசுறதுக்கு யாருமே இல்லைன்னு.
உங்கள் தரப்பில் பேசுறது தான் நான் இருக்கனே அப்படின்னு முதலமைச்சர் பேசியிருக்காரு. உங்களுக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன், உங்களுக்காக தான் நான் இருக்கனே அப்படின்னோடனே ரொம்ப சுமூகமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. உடனே 8 தொகுதி அப்படிங்கிறத அவங்க பேசி முடிச்சு இன்றைக்கி 8 முடிச்சுட்டாங்க. நேற்று சிபிஎம்லேயே அதே மாதிரி தான் கடைசியாக முதலமைச்சர்கிட்ட போயிருக்கு. முதலமைச்சர்கிட்ட போனோடனே அவர் என்ன சொல்லியிருக்காரு, 6 தொகுதி நீங்கள் பிடிவாதமாக இருக்கீங்க, 5 தொகுதி நீங்கள் எடுத்துங்க, ஒரு தொகுதி எனக்கு கொடுங்கன்னு கேட்டாராம் முதலமைச்சர். ஒரு தொகுதி உங்களுக்குன்னா அப்படின்னா ஒரு தொகுதி நாங்கள் உதயசூரியனை போட்டுக்கிறோம் அப்படின்றதா ஒரு 6 கேட்டோடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி நிகழ்ச்சி ஆயிடுச்சு. இந்த முதலமைச்சரே இப்படி வந்து பேசுகிறாருன்னா அந்த கடைசி நேர சிக்கல்களை விசிகாவுக்கும் சிபிஎம்க்கு இருந்த சிக்கலை தீர்த்தது வந்து முதலமைச்சர் தான். அது ரொம்ப தெளிவாக அதை வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. எனக்கு கோவப்பட்டுறாமையோ அவங்கள வந்து வேற ஏதாவது மற்ற தலைவர்கள் யாரும் வார்த்தையை விட்டுறக்கூடாது. ரொம்ப அரவணைத்து காம்பாக்டாக அந்த கூட்டணியை கொண்டு போனதில் அவர் பெரும் பங்கு இருக்குது. ஏன்னா அதெல்லாம் அந்த 50 வருட அனுபவம், பல தேர்தலை பார்த்தவர், கலைஞரோடு பயணம் பண்ணதுனால கூட்டணியில் எப்படி அரவணைச்சு போகணும் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அவங்க அந்த கேட்டவொடனே 6 சீட்லங்கிறத பிடிவாதமாக இருந்த சிபிஎம் வந்து எனக்கு ஒன்று கொடுங்கன்னு கேட்டவொடனே என்ன பண்ண முடியும்? முதலமைச்சரே கேட்குறாருங்கும் போது சரி ஓகே எங்களுக்கு இருந்தாலும் முன்னப்படி இருந்தாலும் இந்த கூட்டணி நாங்கள் தொடரணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு அவங்களும் பண்ணிட்டாங்க. இவரும் 8 தொகுதி கொடுத்து முடிச்சாச்சு. தேமுதிகவுக்கும் மக்கள் நீதி மையத்துக்கும் நம்ம நியமா இன்னைக்கு ஈவினிங் உள்ள ஃபைனல் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் பிரதமர் விஜயகாந்த் எங்களால் கூட்டணிக்குள்ள சலசலப்பு வந்துடக்கூடாது, நாங்கள் எங்களுடைய எதிர்த்து இருந்து நாங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறோம், ஏன்னா நிறையா கட்சிகள் இருக்குது, எங்களுக்கு சூழ்நிலை புரியுதுன்ட்டாங்க. அதனால் அங்கே பிரச்சனை வராது. மக்கள் நீதி மையத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து டார்ச் லைட் அடிக்கணுங்கிறாங்க, இவங்க உதயசூரனே நில்லுங்கன்றாங்க. இந்த ரெண்டுக்குள்ள தான் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. அதையும் பேசி ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. ஆல்மோஸ்ட் இந்த கூட்டணி முடிஞ்சிருச்சு. இந்த பக்கம் அதிமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா 3 கார் மாறி முக்காடு போட்டு டெல்லிக்கு போய் அங்கே வந்து கையை கட்டி நின்று கூட்டணியை முடிவு பண்ணிட்டு வந்தார். திருப்பி கூட்டணி டெல்லிக்கு போயிட்டு இருந்தாங்க. அது உடனே அது விமர்சனமாச்சு, டெல்லிக்கு போறீங்க அப்படின்னு பார்த்தா திமுக கூட தான் கனிமொழி டெல்லிக்கு அதுவும் இது ஒன்றாங்க. அது அறிவாலயத்துக்கு வர்றாங்க. காங்கிரஸ் தலைவர் எத்தனை முறை அறிவாலயத்துக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. கனிமொழியை பொறுத்த வரைக்கும் அவங்களும் ஒரு எம்பியாக பாராளுமன்றத்தில் எம்பியாக இருக்கிறாங்க, இவர் ஒரு எம்பியாக இருக்கிறாரு. ஒரே ஒரு முறை சந்திச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஒரே மாதத்தில் 3 முறை போயிட்டு வந்தாங்களா? அந்த கூட்டணி கட்சி தலைவர் எல்லாம் 3 முறை போயிட்டு வந்தாங்களா? இல்லாதையும் இவங்களை வர வச்சு கூட்டணி பேசினாங்களா? இப்போ ராகுல் காந்தி வந்து சென்னையில் வந்து உட்காந்துக்கிட்டு முதலமைச்சர் வர சொல்லுங்கள், அவர் வர சொல்லுங்க கூப்பிட்டு பேசினாங்களா? அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இல்லையா? அவங்க தான் ஒன்றும் புரிஞ்சாத மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அது இது ஒன்றா? அறிவாலயத்தில் 3 முறை வந்தார். பிரிஜ் ஜோகண்டர் 3 முறை வந்தார். முதலமைச்சர் வீட்டுக்கு 1 முறை போனார். கேசி வேணுகோபால் வந்தார். பல தலைவர்கள் திமுக தலைவர்களை பார்த்து வீட்டில் வந்து பேசிட்டு போனாங்க, கட்சி ஆஃபீஸில் வந்து போனாங்க. நீங்கள் அங்கேயும் போய் கை கட்டி நிற்கிறீங்க. அதுவும் இதுவும் ஒன்றா? அந்த அம்மா இருக்கிறப்ப இந்த கட்சி இப்படியா இருந்துச்சு? 1999 ஒரு பிரச்சனை வருது, 98 ஒரு பிரச்சனை வருது. அன்றைக்கி வாஜ்பாய் கவர்மெண்ட்டுக்கு உங்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. 13 மாதம் ஆச்சு, கூட்டணி வாபஸ் வாங்க புரண்டுறாங்க. ஒரு பெரிய பிரச்சனை. அன்னைக்கு இந்தியாவினுடைய ராணுவ அமைச்சராக இருந்த, பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சமாதானம் பண்ணுறதுக்கு அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி உள்ளேயோடல இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் போயஸ் கார்டன் வாசப்படியில் பொக்கையோடு இருந்தார். அப்புறம் அந்த மாட்ட போய் அம்மா அவரை கூப்பிடுங்கம்மா இந்தியாவுடைய அமைச்சர்மா அப்படின்னு சொன்ன பிறகு கூப்பிட்டு பேசிட்டாங்க. இப்படி இருந்த ஒரு கட்சி இப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேங்கிற மாதிரி நீங்கள் டெல்லியில் கூப்பிட்டு போய் கையை கட்டி நின்றுக்கிட்டு அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. இந்த பிரச்சனையே சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, உடனே வேணாம் கட்சி ஆஃபீஸ்க்குள்ளே நீங்கள் உடனே கட்சி ஆஃபீஸ்க்கு போங்க. இது வரைக்கும் பாஜக ஆஃபீஸ்லேருந்து பண்ண அரசியலே அதிமுக ஆஃபீஸ்லேருந்து பண்ணுறாங்க. அவ்வளவுதான். அதுவே மிகப்பெரிய சாதனையா பார்த்துட்டு இருக்காங்க. பாத்தீங்கல்ல, நாங்க பாத்தீங்களா எடப்பாடி திறமையை பாத்தீங்களா? அது சொன்னது யாரு? ஏன் இவ்வளவு நாளா செய்யல? ஏன் டெல்லிக்கு போனீங்க? ராஜதந்திரம் சார், அதெல்லாம் லீக் அவுட் பண்ண கூடாது. இல்ல இவ்வளவு நாளா நீங்க ஏன் டெல்லியில போய் பேச்சுவார்த்தை நடத்துனீங்க? கையெழுத்து போறதுக்கு மட்டும் இங்க வந்திருக்கீங்க. எல்லா கட்சி அப்படியா இருக்கு தமிழ்நாட்டுல. விஷயம் லீக் ஆயிடக்கூடாது யாருக்கும், அதனால டெல்லியில ரகசியமா வச்சு பண்ணிடுறாங்க. எல்லாத்தையுமே ஒரு குற்ற கண்ணோட பார்க்க கூடாதுல்ல. நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக தான் தலைமை. இந்த கட்சிகளை தேடி வந்து தான் கூட்டணி பேசியிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு இது வரைக்கும். அதெல்லாம் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு சொற்ப கட்சிகள் தான் வந்துட்டு இருக்குது. அதிமுக, அமமுக, பாஜக, இன்னும் 2-3 கட்சிகள் தான் இருக்குது. ஆனால் இங்கே திமுக அப்படி கிடையாது சார். கிட்டத்தட்ட ஷேர் ஆட்டா மாதிரி அவ்வளோ பேர் வந்துட்டு இந்த கட்சி கூட்டணிக்கு மக்கள் தேடி போறாங்க. ஏன் தேமுதிகவை உங்களால் தக்க வைக்க முடியல? தேமுதிக ஏன் அவங்க நம்பி வரல? நீங்க ராஜ்யசபா சீட் தரேன்னு சொல்லி ஏமாத்துனீங்க, துரோகம் பண்ணீங்க. வரவங்க எல்லாம் அத தமிழிசை ஒரு வாட்டி சொன்னாங்க பாத்தீங்களா, மழைக்கு ஒதுங்கினா கூட வாங்க கூட்டணி பேசலாம்னு கூப்பிடுறாங்க. வெற்றி பெற ஒரு கடை இருக்கு, எந்த கடையில கூட்டம் அதிகமா இருக்கும்? நல்லா இருக்க கடை தான் கூட்டம் அதிகமா இருக்கும். சிம்பிள் லாஜிக். ரோட்ல போயிட்டு இருக்கோம், டீ கடை பாக்குறோம், எல்லாம் நிறைய அந்த கடையில் டீ சாப்பிட்டுருக்காங்க, டீ கடையில் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தர் மட்டும் டீ ஆத்திக்கிருந்தாருன்னா அந்த கடையில் எவனும் போக மாட்டேங்குது, நல்லா இல்லைன்னு அர்த்தம். அப்போ இது கன்ஃபார்மா ஒரு வெற்றி பெறக்கூடிய கூட்டணியா இருக்கு. ஏன் தேமுதிக அவங்களை விட்டு வந்தாங்க? மத்தியில் நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்கல்ல, இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கீங்கல்ல, உங்களை வேணாம் ஏன் உதறிட்டு வந்தாங்கன்னா கட்சியை வளர்க்கணும். வெற்றி ரொம்ப அவசியமாக இருக்குது. 2011 வந்து தேமுதிக தோல்வி சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ வெற்றிகரமான கூட்டணியில் அவங்க ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால இங்கே வந்திருக்கிறாங்க. உங்களால் காப்பாற்றிக்கிற முடியாத கூட்டணியை தக்க வச்சுக்கிற முடியலையே. நீங்கள் என்னமோ சொல்லி பார்த்தீங்க, உங்களை நம்பி யாரும் வரலையே, இந்த கூட்டணியை ஏற்றுக்கிட்டு யாரும் வரலையே.
உடனே கூட்டணி அதிகமாக சேர்த்துக்கிட்டாங்க, கூட்டணி அதிகமாக சேர்த்து வெற்றி பெறக்கூடிய கூட்டணியில் ஏறத்தான் போவாங்க. எந்த ஜெட்டில் போக பயணப்படுவாங்களா, பேசஞ்சரில் போக பயணப்படுவாங்களா? அந்த மாதிரி இந்த ஜெட்டில் போக பயணப்பட்டு ஏறி அப்படி விஷயம் வெளிப்படல. எப்படி வேணாலும் சொல்லலாம். கூட்டணி பாஜகவையும் அதிமுகவும் எதிர்ப்பதற்காக எல்லாரும் ஓரணியில ஒன்று திரண்டு ஆமாங்க, ஒரு தீய சக்தி எதிர்ப்பதற்கு எல்லாம் ஒன்று சேர்றது தப்பு கிடையாது. பாஜகங்கிற ஒரு மதவாத சக்தி தமிழ்நாட்டில் கால் ஊன்றி விடக்கூடாதுங்கிறதுக்காக ஜனநாயக சக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்காங்க. இது தப்பு கிடையாது. வரவேற்கணும், பாராட்டணும், வாழ்த்து சொல்லணும். தமிழ்நாட்டில் சீட்டுகள் தாண்டி மற்றபடி எல்லாம் தொகுதிகள் மதவாத சக்தின்னு சொல்லிட்டு தான் இருக்கீங்க. ஆனா பாஜகவோட வளர்ச்சி இங்க பார்த்துட்டு தானே இருக்கோம். நம்ம பாஜக எங்க வளர்ந்துருக்கு? 11 வருஷமா தலைகளை தண்ணி குடிக்கிறீங்க. என்ன வந்துச்சு? 4 சீட் வந்துச்சு. 2021 நீங்க என்ன வாங்கினீங்க? 20 சீட் வாங்கி 4 சீட்ல ஜெயிச்சீங்க. 4 சீட் வந்துட்டாங்கல்ல, ஓட்டு போடாம. அது அதிமுக ஓட்டு. இப்பயுமே பாருங்க, இப்போ அதிமுக ஓட்ட தான் கவலைகரம் பண்ண போறாங்க. 27 சீட் வாங்கினா அதிமுகவுக்கு எங்கெங்க செல்வாக்கு இருக்கோ அந்த தொகுதியில நிக்க போறாங்க. அதிமுகவுக்கு உங்க பகுதியில் எடப்பாடி பழனிசாமி தலைமையா இருக்கிறதுனால சமுதாய வாக்குகள் அங்க இருக்கு. இவங்க கேட்குற பாதி சீட் அங்கே தான் கேட்குறாங்க. கன்னியாகுமரியில் ஒரு சீட் கூட கிடையாதுன்றாங்க வரக்கூடிய லிஸ்ட் பார்க்குறப்ப. அப்போ அதிமுக வச்சு தான் பாஜக வந்து தனியார் நின்று பாஜக என்ன பண்ணீங்க? 2024 தேர்தலில் தனியார் நின்றீங்க. பல தொகுதியில் டெபாசிட் போச்சு உங்களுக்கு. ஒரு தொகுதியோட ஜெயிக்க முடியல. எங்கே வளர்ந்துருக்கீங்க? வளர்ந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை காமிச்சிருக்கீங்க. அவ்வளோதான். 4.5%லேருந்து ஒரு 7-8% வளர்ந்துருக்கிற மாதிரி காட்டுறீங்க. அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு பெருசாக வெற்றி வாய்ப்பு பெற முடியல. ஏன் தனியார் நின்று ஜெயிச்சு காட்டுறீங்க? நீங்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தல் தனியாக தான் நின்றீங்க. பல இடங்களில் உங்களுக்கு டெபாசிட் போச்சே. அப்போ எங்கே வளர்ந்துருக்கீங்க? அதிமுகவை காட்டி அதிமுகவின் வாக்குகளை வாங்கி இவங்க வளர்ந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. அதெல்லாம் நம்ம சொல்கிறோம். பாஜக வளர்ச்சிக்கு அதிமுக துணை போகுது. இதை எதிர்க்கணுங்கிறதுக்கான ஜனநாயக சக்தி எல்லாம் ஒன்று திரண்டு நிற்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 அரசியல் தான். ஒன்று மதவாத அரசியல், மத எதிர்ப்பு அரசியல் தான். இந்த அரசியலை ஜெயலலிதாவும் பண்ணாங்க, கலைஞரும் பண்ணாங்க. அதனால தான் ஜெயலலிதா தொடர்ந்து வெற்றி பெற்றாங்க. ஏன் ஜெயலலிதாவுக்கு பாஜக கூட கூட்டணி வைக்க தெரியாதா? 2014 இந்தியா முழுக்க மோடி அலை அடிக்குது. இவங்க யார் பிரைம் மினிஸ்டர் கேட்டு கூட சொல்ல, தனியாக நிற்கிறாங்க. தனியாக நின்று ஒரு தேர்தலை சந்திக்கிறாங்க. 37 இடங்களை ஜெயிக்கிறாங்க, 40 இடத்துல போட்டி போட்டு. அப்போ பாஜக எதிர்ப்பு அரசியல் பண்ணாங்க, மோடியா லேடியான்னு. அப்போ தமிழ்நாட்டுக்கு அந்த 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 ஃபார்முலா சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார்முலா இருக்குது. அதை வந்து ஜெயலலிதா அவர்கள் போனதுக்கு பிறகு அந்த அந்த அரசியலை திமுக கையில் 2 அரசியல் பண்ணிட்டு ரொம்ப வீரியமாக திமுக கையில் எடுக்கு. திமுக வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கு. 19, 21, 24 வெற்றி பெற்றுருக்கீங்க. அந்த அரசியலை கை விட்டுட்டீங்களே. தமிழ்நாட்டுக்கு அந்த அரசியல் ஏற்றுக்கொள்ளாத அரசியல், ஒவ்வாத அரசியல், அந்த அரசியலை கையில் தூக்கிட்டு அங்கே வந்து நிற்கிறீங்களே. பார்த்தம்மா ஆன்மா உங்களை மன்னிக்குமா? நம்ம இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணாங்க? உங்களுக்கு பாஜக உள்ள உடையவே கூடாது ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. இப்போ நீங்கள் அங்கே போய் கை கூட்டு நிற்கிறீங்க. 2024 விளையாடுங்க கூட்டணி திரும்பத்திற்காக எல்லாத்துக்கும் நான் வாக்களிச்சு சொன்னீங்க. திருப்பி போய் சேர்ந்தீங்க. நீங்கள் பாஜகவோட கூட்டணி வைக்கலையா? அப்படி திருப்பி கேட்பாங்க. 99 நீங்கள் பாஜக கூட பாஜக கூட அது ரைட். அது ரொம்ப நாளாக அந்த தப்பை சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு நம்ம சொல்லுவோம் தெளிவாக. 96 99 வரைக்கும் 3 பொது தேர்தல் நடக்குது இந்தியாவில். HD தேவகவுடா தலைமையிலான ஒரு அரசாங்கம் உருவாக்கப்பட்டு சீக்கிரமே கலைஞ்சி போகுது. அதுக்கு வாஜ்பாய் கவர்மெண்ட்டுடைய அரசாங்கம் ஒன்று கலைக்கப்பட்டு அது கலைக்கப்படுது. அதுக்கு ஐக்கிய குஜராத் தலைமையிலான ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டு அதுவும் கலைஞ்சி போகுது. 96 99 வரைக்கும் 3 பொது தேர்தல் நடக்குது. இந்தியாவுக்காக பொது தேர்தல் நடக்குது. அப்போ இந்தியாவில் ஸ்டேபிளான கவர்மெண்ட் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் வர மாட்டேங்குது, வளர்ச்சி இல்லை. ஒட்டுமொத்தமாக என்ன செய்யலாம் அப்படின்னு எல்லா கட்சிகளும் முயற்சி பண்ணுறாங்க. வேறு வழியே இல்லாமல் பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கம்யூனிஸ்டுகள் இயக்கங்கள் சேர்ந்து ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க. ஆதரவை எப்படி கொடுக்குறாங்கன்னா, பாஜகவுடைய அஜெண்டான்னு சில இருக்குது. அதாவது அப்படின்னா காமன் சிவில் கோடு, அப்புறம் ஆர்டிகல் 370, CAA, ராமர் கோயில், அப்புறம் வந்துட்டு டெல்லிக்கான அந்தஸ்து, இந்த மாதிரியான பல அஜெண்டாஸ் வச்சுருக்காங்க. டீலிமிட்டேஷன் பல அஜெண்டாக்கள் வச்சுருக்காங்க. அப்போ ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒன்று போடுறாங்க. குறைந்தபட்ச செயல் திட்டம். நீங்கள் ஆட்சியில் இருப்பீங்க, ஆனால் உங்களுடைய அஜெண்டா இதை நிறைவேற்றக்கூடாது. இது பல பேருக்கு தெரியுமாங்கிறது தெரியல, அன்றைக்கி இருக்கிற ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ கலைஞர் வந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போகிறாரு. வாஜ்பாய் அரசாங்கத்திற்கு ஆதரவு கொடுக்குறாரு. வாஜ்பாய் இருந்த அந்த 5 வருஷத்தில் அவர்கள் எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவே முடியல. அப்போ அரசாங்கத்தினுடைய கடிவாளத்தை கலைஞர் வச்சிருந்தார். அதற்கு 99க்கு பிறகு 2001 சட்டமன்ற தேர்தல் வருது. 2001 சட்டமன்ற தேர்தலில் திமுக பாஜக கூட்டணியோடு இருக்கிறாங்க, படுதோல்வி அடைகிறாங்க. அதோட பாஜகவை தலைமுறையோடு தான் திமுக. அதுக்கு பிறகு அந்த பக்கமே போகல. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணாங்க? அதுக்கு 2004 ஒரு முறை கூட்டணி வச்சாங்க. அதுக்கு பிறகு அவங்களும் கை கழிட்டாங்க. தமிழ்நாட்டில் பாஜக அரசியல் எடுபடாது அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருக்காங்கல்ல. நீங்கள் ஏன் திரும்ப திரும்ப போகிறீங்க? 2024 வெளியே வந்தீங்கல்ல, திருப்பி ஒரு வலுவான கூட்டணியே திமுக மாதிரி நீங்கள் அமைக்க வேண்டியதானே? ஏன் அமைக்க முடியல உங்களால்? ஏன் உங்க மேல் வழக்கு இருக்குது? அந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் யார்? அன்புமணி ராமதாஸ் மீது மருத்துவக் கல்லூரி உள்ள வழக்கு இருக்குது. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி மீது பல வழக்குகள் இருக்குது. டிடிவி தினகரன் மீது வழக்கு இருக்குது. வழக்குகளை காமித்து வளைத்து போட்ட கூட்டணி தான். வேற வந்து கொள்கை ரீதியாக கொள்கை பிடி போடலாம் அங்கே இல்லை. எந்த டிடிவி தினகரன் உட்காந்துருக்காரு, அவர் மூஞ்சியை பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். அவர் அப்படியே தர்ம சங்கடத்தில் உட்காந்துருக்காரு. அவர் என்ன சொல்லி அழைச்சிட்டு வந்தாங்கன்னு தெரியல. இப்போ அந்த கூட்டணியே வந்து உருட்டி மிரட்டி உருவாக்கப்பட்ட கூட்டணி தான். அப்போ அந்த கூட்டணியை பார்த்து மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் புரிதல் உள்ள மக்கள், அவங்களுக்கு தெரியாதா இந்த கூட்டணி எப்படி சேர்ந்துருக்குன்னு? இவர்களை காமித்து பாஜக எப்படி செய்யணும்னு தெரியாதா?
பீகார்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியாதா, மகாராஷ்டிரால என்ன நடந்துச்சு தெரியாதா, பாஜக ஒரு மாநிலத்துக்கு போனா என்ன ஆகுங்கிறது தெரியாதா? இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியாம இருக்காங்க. தெரியாமல இருக்கும் சார். தெரியாது, தெரியும். ஆனா அவர் மீது உள்ள வழக்கு, சம்மதி மீது உள்ள வழக்கு எல்லாத்தையும் காமிச்சு நெருக்கடி பண்ணி தான் கூட்டு வந்திருக்காங்க. டிபிஎஸ் 3 மணி நேரம் பாஜக கூட்டணியில் இருக்கிறாரா? கிடையாது. பாஜக கூட்டணியில் போனால் எதிர்மறையான வாக்குகள் நமக்கு விழுவுங்கிறது அவருக்கு தெரியும். ஒருவேளை பாஜக விலகிட்டாங்க அப்படின்னா அதிமுக வெற்றி வாய்ப்பு அதிகம் இல்ல, பாஜக விலகி ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கி இருந்தாருன்னா அவருக்கு ஒரு வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமா இருந்திருக்கும். அதான் நம்ம சொல்றோம். இந்த கூட்டணி வழக்குகளால் வளைத்து போட்ட கூட்டணி, அந்த கூட்டணி கொள்கையா இருக்கக்கூடிய கூட்டணி. தமிழ்நாட்டு மக்கள் இது தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அது வரக்கூடிய தேர்தலில் எதிரொலிக்கும். கண்டிப்பா சார். சார் இந்த பக்கம் விஜய் பக்கம் வாங்க சார். இந்த விஜய் பக்கம் வந்தீங்க அப்படின்னா யாரும் வேண்டாம், நாங்கள் தனிச்சே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போல்டாக நிற்கிறாங்க. ஆனால் அந்த கட்சிக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா இடஒதுக்கீட்டில் வந்துட்டு நிறைய கிசுகிசுகள் வந்துகிட்டு இருக்குது. கோடி கோடியாக பணம் புரளுது அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, போல்டாலாம் நிற்கல. அவர் சேர்ந்து யாரும் வரல, தனிக்காலாம் நிற்கல, தனிச்சு விடப்பட்டிருக்கிறாரு. நீங்கள் ரெண்டையும் போட்டு குழப்பிக்கூடாது. அவர் போல்டால் நிற்கல, போண்டியாகி நிற்கிறாரு. தனியாக நிற்கல, தனிச்சு நிற்கிறார். அவ்வளோதான் வித்தியாசம். அவர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு நாங்கள் கொடுப்போம் இல்லையா, எங்களுக்கு வருவோம் இல்லையான்னாரு. யாரும் இது வரைக்கும் வரல. ஒரு சின்ன லெட்டர் பேட் கட்சி கூட அவருக்கு ஆதரவாக வரல. பாண்டிச்சேரியில் ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்கு போல, அது கடைசி நேரத்தில் கொடுத்துருக்காங்க போல. தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் இல்லை. 234 தொகுதிக்கு ஆள் தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ யாரை வச்சு போடலான்னு அதுக்குள்ளேயுமே என்ன பண்ணியிருக்காங்க, அசூலை போட்டிருக்காங்க. இன்னைக்கு கூட மதுரை மாவட்ட ஒரு மகளிர் அணி பொறுப்பாளர் ஒருத்தவங்க வந்து அந்த மாவட்ட செயலாளர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சீட் வாங்கி தரேன்னு எங்கள்கிட்ட வந்து காசை ஏமாற்றிட்டாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. நிறைய பணப்புழக்கங்கள் நடந்திருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய குற்றச்சாட்டுகள் டெய்லி ஒன்று வந்த மாதிரி இருக்கு. அவங்க ஒன்றும் வேட்பாளரை தேர்வு பண்ணல, ஒன்றும் அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. வரக்கூடிய கருத்து கணிப்புலாம் 7% 8% தர மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. 7% 8% அவங்க எல்லாம் 20 தாண்டி போயிட்டு அவங்க சொல்லுவாங்க. அவங்ககிட்ட சொல்லுவாங்க 20% 30% வரைக்கும் சொல்லுவாங்க. வரக்கூடிய கருத்து கணிப்புகள் 7-8% மாதிரி தான் இருக்குன்னு பெரும்பாலான கருத்து கணிப்புகள் சொல்றாங்க. ரெண்டாவது, கூட்டணி இல்லாமல் தனிச்சு நிற்கிறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்சிக்கான ஒரு சோர்வு ஏற்பட்டும். இது வெற்றி பெற முடியாதுங்கிற ஒரு மனநிலைக்கு மக்களே வந்துருவாங்க. இந்த அணிக்கு போறது வேஸ்ட்டுப்பா, ஜெயிக்கிற கட்சி ஓட்டு போடணுங்கிற முடிவுக்கு வந்துருவாங்க. அது இயற்கையாகவே அப்படி விழக்கூடிய ஓட்டு 10% மேலே விழுவும். அப்படிங்கும்போது வலுவான ஒரு கூட்டணி இல்லை, தனிச்சு விடப்பட்டிருக்காரு. பெருசாக வேட்பாளர் அறிமுகமான வேட்பாளர் கிடையாது. 10-20 பேரத்தோட எல்லாம் புது ஆட்கள். அவங்களுக்கு அனுபவம் இல்லை. அவங்க முதல்ல கேம்பெயின் எப்படி பண்ண போறாங்கிறதே தெரியல. இதெல்லாம் ஒரு குழப்பம் ஏற்பட்டு இந்த கட்சி வந்து தனித்து விடப்பட்டிருக்கு. நம்ம பல முறை சொல்லிருக்கோம், இந்த தேர்தலோட அந்த கட்சி இருக்காது அப்படின்னு. ஆனா தாவைக்கா இல்லாம அரசியலே இல்லை அப்படின்னு நிலைமைக்கு தானே இருக்கு. அது கனவுல இருக்காங்க. அவங்க கனவு தெளிஞ்ச பிறகு சரியா போயிடும். அந்த கனவு தான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் பெரம்பூர்ல கூட போட்டி போட போறாரு. போட்டி போடலாம், ஜெயிக்கணும்ல. நீங்க எழுதி வச்சுங்க, விஜய் பெரம்பூர்ல ஜெயிக்கவே முடியாது. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கூட வச்சுங்க, எழுதி தரேன். ஏன்னா எல்லாருமே அப்படி பேசிட்டு இருக்காங்க. அப்படிலாம் யதார்த்தமே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா காலையில பல ஊர்கள் நானும் ஃபோன் பண்ணி கேட்கறேன், தாவேக்கா எவ்வளவு பேர் இருக்காங்க. ஊர்ல ஒரு 10 பசங்க இருப்பாங்க, சின்ன பசங்கன்றாங்க. அப்படிதான் இன்னைக்கு தாவேக்கா ஒரு நிலைமையா இருக்கு. பெரம்பூர்ல ஒரு கணிசமான வாக்குகள் வாங்குவாரு. QR கோடு கொடுத்து வர கூட்டம் எல்லாம் ஒரு ஊருக்கு ஒரு 500 பேர் இருக்க மாட்டாங்களா? ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 2 லட்சம் பேர், 1.5 லட்சம் பேர் வச்சுங்க. 1.5 லட்சம் வாக்காளர்கள் ஒரு சட்டமன்ற தொகுதியில் இருப்பாங்க. இவங்க ஒரு 5000 பேரை கூட்டு வந்துட்டா அது வந்து அந்த 5000 பேருமே ஓட்டு போட்டாலுமே எப்படி ஜெயிக்க முடியும்? இதைத்தான் அவங்க செய்கிறாங்க. இதைத்தான் அந்த கூட்டத்தை ஒரே இடத்துல நிப்பாட்டி பெருசாக காமிச்சு அதை வந்து அவங்க செய்கிற சேட்டையெல்லாம் காமிச்சு ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் லைவ் போட்டு அது ஒரு பெரிய பிரம்மாண்டமான கூட்டம், எழுச்சியான கூட்டங்கிற மாதிரி காட்டுறாங்க. அதை தாண்டி தேர்தல் களம்னு ஒன்று இருக்குது, அரசியல் இருக்குது, தேர்தல் வாக்குறுதிகள் இருக்குது, வேட்பாளருடைய முகம் இருக்குது, வேட்பாளருடைய அந்த அனுபவம் இருக்குது, வேட்பாளருடைய செயல்பாடு இருக்குது, வேட்பாளரை நம்பணும். இதெல்லாம் களத்தில் எதிரொலிக்கும். சும்மா பாட்டு போட்டு ரீல்ஸ் போட்டால் மட்டும் முதலமைச்சராவோ சட்டமன்ற உறுப்பினராவோ ஆயிர முடியாது. இது தேர்தல் முடிவுக்கு பிறகு இந்த யதார்த்த நிலையை விஜயை உணர்வார். இந்த பக்கம் நாம் தமிழர் வருவாங்க சார். நாம் தமிழர் எப்பவுமே நாங்கள் தனிச்சு தான் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கான அந்த ஓட்டு பெர்சன்டேஜ் வந்து இந்த வாட்டி கண்டிப்பாக குறையும், ஒரு 4% குறையும் சொல்கிறாங்க. இது உண்மையா? ஆமாம், குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்பவுமே அந்த புது ஓட்டர்ஸ் வந்து ராம் தமிழரில் போவாங்க. புதிய வாக்காளர்கள் 18 21 வயசுக்குள்ள இருக்க ஆட்கள் போவாங்க. இப்போ அந்த ஃப்ளோ கட் ஆகும். இப்போ இருக்கிறதுலே கொஞ்சம் பேர் அங்கங்கே பிரிஞ்சு போகிறது. எவ்வளோ நாளைக்கு தான் பயிற்சி எடுத்துகிட்டு இருக்க முடியுங்கிற ஒரு சோர்வு வந்துடும் இல்லையா? அப்போ போகிறப்ப நாம் தமிழருடைய வாக்கு இந்த முறை கொஞ்சம் கம்மியாகுங்கிறது தான் எல்லாருடைய இது. அவங்களுக்குமே தெரிய தான் செய்யும். ஆனால் அவங்களுக்கு தொடர்ந்து அந்த அதுக்குண்டான வேலைகளை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. சோர்வடையாமல் களத்தில் இருக்கிறதே பெரிய விஷயம் தான். அது புது ஆட்கள் வர்றாங்கல்ல. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் ஒரு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் மாதிரி 3 வருஷம் வந்து சேருவாங்க, கொஞ்ச நாள் அரசியல் பழகுவாங்க, அப்புறம் அப்படி போயிடுவாங்க, வேறு கட்சிகளுக்கு போவாங்க, அரசியல் விட்டே போயிடுவாங்க. புது ஆட்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. அதனால அந்த கட்சி எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாகவே ஆக்டிவாக இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இப்போ அந்த புதிய ஆட்கள் உள்ளே வர்றதுங்கிறது கொஞ்சம் தடைப்படும். ஏன்னா விஜய் மாதிரியான ஆட்கள் கொஞ்சம் ஓட்ட பிரிப்பார், மற்ற கட்சிகள் எல்லாம் பிரிஞ்சு போகிறப்ப அந்த போன முறை 8% இந்த முறை வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் எந்த பக்கம் போகும்னு நினைக்கிறீங்க? திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் 3 பக்கமுமே போகும். 3 பக்கமே போகிறப்ப திமுக ப்ளஸ் தானே. எதிர்ப்பு வாக்குகளே அதிமுக பாஜக அணி பிரிப்பாங்க, தாவேக்காவும் பிரிக்கும், நாம் தமிழரும் பிரிக்கும். 3ஆக எதிர்ப்பு வாக்குகள் சிதறப்ப
ஆல்ரெடி இருக்கக்கூடிய திமுக கூட்டணிக்கான வாக்குகள் அப்படி மொத்தமாக விழுந்தாலே திமுக ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும். சரி, இந்த பக்கம் இந்த ராமதாஸ் ஐயா அவர்களும் சசிகலாவும் வந்துட்டு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. இந்த கூட்டணி யாருக்கு பாதகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, என்டிஏவுக்கு தான் பாதகம். என்டிஏவில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு பிளவு தான் டாக்டர் ராமதாஸ், அதிமுகவில் ஒரு பிளவு தான் சசிகலா. அவங்க பிரிக்கிற 500,000 ஓட்டுமே அந்த கூட்டணிக்கு விழுகிற ஓட்டு தானே. அப்போ அந்த கூட்டணிக்கு தான் அது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கும். ஸோ அரசியல் களம் வந்துட்டு எதை நோக்கி போகுதுன்னே தெரியல, மக்களுடைய தீர்ப்பு எந்த பக்கம் இருக்கும்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க. நன்றி.